கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் தொகுதியில் திமுக வேட்பாளர் மதியழகன் தீவிர தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டார். இந்த தேர்தலில் பெரும்பான்மை வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவோம் என நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவருடன் நமது செய்தியாளர் திரிலோகச்சந்தர் நடத்திய கலந்துரையாடலை தற்பொழுது பார்க்கலாம். கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் மதியழகன் பல்வேறு கிராமங்களில் தீவிர தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டு வருகிறார். குறிப்பாக நாம் தற்பொழுது இருக்கக்கூடிய பகுதி பிஆர்ஜி மாதேப்பள்ளி பகுதியில் இருக்கிறோம். இந்த பகுதியில் மக்களிடம் தனது பரப்புரையை மேற்கொண்டு வருகிறார். நாம் நேரடியாகவே பார்க்கலாம். மக்கள் அவருக்கு உற்சாக வரவேற்பை அளித்து வருகிறார்கள். ஏராளமான பெண்கள் திரண்டிருந்து அவருக்கு தங்களுடைய ஆதரவை தெரிவித்து வருகிறார்கள். பொதுமக்களிடம் உதயசூரியன் சின்னத்திற்கு அவர் வாக்குகளை கேட்டு வருகிறார். மக்களிடம் அவருக்கு செல்வாக்கு எப்படி இருக்கிறது, மக்களுடைய ஆதரவு எவ்வாறு இருக்கிறது என்று அவரிடமே நாம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். சார் வணக்கம். நீங்கள் தொடர்ச்சியாக நூற்றுக்கணக்கான கிராமங்களில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டிருக்கீங்க. மக்கள்கிட்ட வரவேற்பு எப்படி இருக்கு? இல்லை, போகிற இடம்லாம் மக்கள் வரவேற்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஏன்னா கடந்த 5 ஆண்டு காலமாக பொற்கால ஆட்சியை கழக தலைவர் கொடுத்ததுனால, முதல்வருடைய திட்டங்கள் மக்கள் இடத்துல எல்லாம் சென்று அடைஞ்சதுனால சிறப்பான வரவேற்பாக இருக்குது. அவருடைய ஃபேஸ் எல்லா மக்கள் இடத்துலையும் ரீச் ஆகிருக்குது. வெற்றி உறுதி செய்யப்பட்டிருக்குது. அதோட காரணம் அதை பாருங்கள். இன்றைக்கி 12 மணி 1 மணி ஆகுது. இப்போ இந்த நேரத்தில் இந்த வெயிலை பாருங்கள், இந்த கூட்டம் எப்படி இருக்கான்னு பாருங்கள். மக்கள் அலைக்கடலில் தலைவருடைய ஒவ்வொரு திட்டத்தையும் வரவேற்கிறாங்க. நாங்கள் ஒவ்வொரு தடவை திட்டத்தையும் சொல்கிறோமோ கைத்தட்டி அவ்வளோ ஆரவாரத்தோட மக்கள் அதை சிறப்பாக பயன்படுத்தியிருக்காங்க. அதிமுகவில் ஃப்ரிட்ஜு கொடுக்குறதா அறிவிச்சிருக்காங்க. நீங்கள் 8000 ரூபாய் கூப்பன் கொடுக்குறதா அறிவிச்சிருக்கீங்க. இந்த ரெண்டையும் ஒப்பிட்டு நீங்கள் பரப்புரை செய்யும் பொழுது அது என்ன மாதிரியான பரப்புரையாக மக்கள்கிட்ட சென்றடையுது? ஃப்ரிட்ஜுன்றது பாருங்கள், முன்ன தடவை அவங்க மிக்சி கொடுத்தாங்க, அடுத்தது ஃபேன் கொடுத்தாங்க. அதெல்லாம் 1 வருஷம் கூட ஓடலை. குவாலிட்டி எப்படி இருக்குன்னு அவங்களுக்கு தெரியாது. ஆனால் இவர்களுக்கு நாங்கள் கொடுத்த ஆஃபரு அவங்களுக்கு தேவை, எந்த பிராண்டில் வேணும், எந்த குவாலிட்டியில் வாங்கிக்கலாம், தரம் இவங்களுக்கு நிச்சயப்பட்டிருக்கு. அது இல்லாமல் அவங்களுக்கு எந்த மிச்சமான ஒரு 1000 ரூபா போட்டு கூட வாங்கக்கூடிய ஆப்ஷனும் இருக்குது. அதனால் எல்லா விதத்துலையும் இந்த திட்டம் மக்கள் இடத்துல ரொம்ப ரீச் ஆயிருக்கு. ஏன்னா இது பயனுள்ள திட்டம். அவங்க கொடுக்குற பொருளுக்கு எந்த குவாலிட்டி என்னன்னு கிடையாது. ஆனால் இவங்க இன்றைக்கி பிராண்டில் எந்த பிராண்டு நல்ல பிராண்டு, அதுக்கு ஒரு 1000 ரூபா கம்மியாக கொடுத்து கூட நம்ம பண்ணலாம் இல்லைங்களா? அந்த ஆப்ஷன் நிறையா இருக்குது. இந்த தேர்தலில் பர்கூர் தொகுதியில் 50,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவோம் எனவும் தெரிவித்திருக்கிறார். நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ஜலீல் அகமதுடன் நான் திரிலோகச்சந்தர்.